நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, அங்க பாருங்க, அந்த ஜன்னல் திறந்திருக்கு. காத்து ரொம்ப வேகமா அடிக்குதுக்கா, அதனால சத்தம் வந்திருக்கும். அந்த ஜன்னலை சாத்துங்க, அதுக்கப்புறம் வந்து தூங்குங்க. ஆமா, ஜன்னல் சத்தமா தான் இருக்கும். ஆனா அத்தை, இந்த இந்த கொசுபத்தி ஏத்தி வச்சது யாரு? ஐயோ அக்கா, திருட வந்து ஏத்தி வச்சிருப்பான். ஏன்னா போன ஜென்மத்துல திருட என் சித்தப்பால, அதனாலதான் என்ன கொசு கடிக்க கூடாதுங்கிறதுக்காக ஏத்தி வச்சுட்டு போயிருப்பாரு. வேற ஒரு காரணமும் இருக்காது. தயவு செஞ்சு தொல்லை பண்ணாதீங்கக்கா. மாமாவோ இல்ல கஸ்தூரியோ யாராவது வந்து ஏத்தி வச்சுட்டு போயிருப்பாங்க. தயவு செஞ்சு தூங்குங்கக்கா, ராத்திரி ஆயிடுச்சுல்ல. அதுவும் இல்லாம காலையில பூஜை வேற இருக்கு. எல்லாரும் சீக்கிரம் எழுந்து வேலை எல்லாம் செய்யணும்ல. தயவு செஞ்சு தூங்குங்கக்கா. அத்த நீங்களும் தூங்குங்க, எனக்கு தூக்கம் வருது. சரி, போய் எல்லாரும் படுத்து தூங்குங்க. ஏன் தான் என்னோட தூக்கத்தை கெடுக்கிறாங்களோ. கல்யாண தப்பு செஞ்சு கொடுத்த சத்தியத்தில் இதுவும் ஒன்று தானப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமாக பார்த்துப்போன்னு சத்தியம் பண்ணோம். இப்போ சந்தியாவோட சந்தோஷம் என்னன்னு எனக்கு தெரியும்ப்பா. இந்த வீட்டை விட்டு போனால் மட்டும்தான் சந்தியா சந்தோஷமாக இருப்பாங்க. அதை நிறைவேற்ற வேண்டியது என் கடமை தானே. அவங்க ஆசையை நான் நிறைவேற்ற போகிறேன். சந்தியா, அம்மா சந்தியா, கைவலி இப்ப எப்படி இருக்கம்மா? பரவாயில்ல மாமா, இப்ப வலியே இல்ல. அம்மா சந்தியா, இந்த வீட்டுல முதல் முறையா இந்த பூஜையை பண்ண போறேன். அந்த கடவுள்கிட்ட நான் கண்டிப்பா பிரார்த்தனை பண்ணிக்குவேன். நீங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். உங்க யாருக்காவது துக்கம் வரணும்னு இருந்தா அப்போ நான் இந்த வீட்டுல வெட்டியா தானே இருக்கேன். எப்பவும் பேப்பர் படிச்சுக்கிட்டே இருப்பேன். இருந்தாலும் அதை எனக்கு கொடுக்க சொல்லி வேண்டிக்கிறேன். வேண்டாம் மாமா, அப்படி எல்லாம் வேண்டிக்காதீங்க. எந்த துக்கமும் உங்களுக்கும் வரக்கூடாது மாமா. இல்லம்மா சந்தியா, நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. இந்த இந்த வயசு வந்ததுக்கு அப்புறம் பெத்த பசங்க சந்தோஷமா இருந்தா அதுவே அப்பனுக்கு போதும்மா. குடும்பம் நல்லா இருந்தா தான் இந்த வயசுல நாங்க நிம்மதியா இருக்க முடியும். ஏன்னா எங்களுக்கு இருக்கிற ஒரே சொத்து இதுதானே. நான் என் வாழ்க்கையில சேர்த்தது இதுதான்மா. சந்தியா, ஒன்னு கேட்கிற உண்மையை சொல்லுமா. இந்த வீட்டுல யாராவது சந்தோஷமா இல்ல வேதனைப்படுறாங்கன்னு உனக்கு தோணுதா? சொல்லுமா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. அது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம சவிதா ரொம்ப நல்லா படிச்சிட்டு இருக்கா. அப்புறம் மோகனுக்கு வேலையும் கிடைச்சிருக்கு. அப்புறம் விக்ரம்க்கும் மீனாட்சிக்கும் தொழிலும் ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இவரு எனக்கு என்னன்னு தெரியல மாமா. இவரோட மனசுல என்ன இருக்குன்னு என்னால தெரிஞ்சுக்கவே முடியல. சந்தியா, நான் உனக்கு என்னன்னு சொல்லி புரிய வைப்பேன். அவன் மனசு முழுக்க உன் மேல காதல் இருக்குமா. இந்த உலகத்துல உன் சந்தோஷத்தை மட்டும்தான் அவன் முக்கியமா நினைக்கிறான். நீ சந்தோஷமா இல்லைன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப உன் வாயால் நான் அதை கேட்கணும். சொல்லுமா. மாமா,
என்னாச்சு? உங்க முகையே ஒரு மாதிரி இருக்கு. சந்தியா உண்மையை சொல்லுமா. இந்த வீட்ல நீ காலங்காத்தாலேயே மாமனார் கிட்ட பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டேன்னா போம்மா, போய் சீக்கிரம் தயாராயிட்டு வா. சரிங்க அத்தை. என்ன பண்றது இவங்களெல்லாம்? ஹனி ஹனி, இது உங்க ரூம்ல இருக்க வேண்டிய கொசுவத்தி டப்பா. இது நாங்க டிராயர்ல வச்சுட்டு போயிடுறேன். கஸ்தூரி, என்னங்க அண்ணி? நேத்து நைட்டு இந்த கொசுவத்தி காயில என் பக்கத்துல இந்த காயில ஏத்தி வச்சது நீதானே கஸ்தூரி? இல்லையே, நான் ஏத்தி வைக்கல நீ. உண்மையை சொல்ல போனா ராத்திரி ஒரு முறை போய் நான் மெத்தையில தூங்குனா நல்லா தூங்கிடுவேன். ஒருவேளை பாக்குறவங்க எல்லாம் என்ன சடல நினைச்சு எரிக்க சுடுகாட்டுக்கு கொண்டு போனாலும் சரி, எனக்கு முழிப்பே வராது. ஏன்னா எனக்கு நல்லா தூங்கி பழக்கம். ஒருவேளை பேய் பிசாசு ஏதாவது வந்து அந்த கொசுவத்தியை ஏத்தி வச்சிருக்குமோ? ஏ கஸ்தூரி, ஏ கஸ்தூரி, எங்க இருக்க? இதோ வரேங்கம்மா. நான் கீழே போயிட்டு வரேன் நீ. கஸ்தூரியை ஏத்தி வைக்கல, அப்போ அந்த காயில ஏத்தி வச்சது யாரு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சவிதா, எனக்கு டீ போட்டு கொடு. மீனாட்சி, யார் கழுத்தை வெட்ட சொல்லி இப்ப சைகை காட்டிக்கிட்டு இருக்க? கழுத்தா? நான் எதுக்கு யார் கழுத்தைய வெட்ட போறேன்? அது வந்து நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, என் தொண்டை இன்னைக்கு ரொம்ப கரகரப்பா இருக்காத்த. அதான் இவரை போய் மாத்திரை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அண்ணி, நேத்து ராத்திரி அந்த கொசுவத்தியை ஏத்தி வச்சது நீங்க தானே அண்ணி? இல்ல, நான் எதுக்கு அதெல்லாம் ஏத்தி வைக்க போறேன்? நேத்து என்ன கொசெல்லாம் ஒண்ணும் கடிக்கல. மீனாட்சி, உன்னோட ரத்தம் தான் ரொம்ப கசப்பா இருக்கும்ல, அதனால கொசு கண்டிப்பா உன்னை கடிக்காது. உன்னை எல்லாம் கடிக்க கூடாதுன்னு கொசுக்கு கூட தெரியும். சவிதா, சூர்யா அண்ணனுக்கு டீ போட்டு கொண்டு வா. விக்ரமையா, அப்படின்னா நீங்க தானே அந்த கொசுவத்தியை வந்து ஏத்தி வச்சுட்டு போனது? நான் ஏன் வந்து ஏத்தி வைக்க போறேன்? எனக்கு அதான் வேலையா என்ன? ஒரு முறை என் பிள்ளை விக்ரம் தூங்கிட்டானா, யாராவது வந்து இவன் காலை வெட்டிட்டு போனா கூட இவனுக்கு சத்தியமா தெரியாது. ஆமாமா, நீங்க சொல்றதும் சரிதான். ஏன்னா உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். சரிதானே? சூர்யா, அப்படின்னா அத ஏத்தி வச்சது நீங்க தானே? ராத்திரி கொசுவத்தி எங்க இருந்து வந்தது? தயவு செஞ்சு சீக்கிரம் சொல்லுங்க, எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. ஏன்னா அந்த கொசுவத்தி அலமாரில இருந்து தானா கீழே இறங்கி வந்திருக்காது இல்லையா? கொசுவத்தியா? இல்லையே, நடுராத்திரி 2 மணிக்கு நான் ஏன் அங்கே வர போகிறேன்? இவருக்கு எப்படி ராத்திரி 2 மணின்னு தெரியும்? ஏ கஸ்தூரி, ஏன் தேவையில்லாம உன்னை கேள்வி கேட்டுட்டு இருக்க?
அவன் தான் சொல்லிட்டு இருக்கால அவன் கீழே வரல அதை ஏத்தி வைக்கலன்னு. கண்டிப்பா இவ அதை பண்ணிருக்க மாட்டான். என்ன இதெல்லாம்? பெட் மேல எடுத்து அசிங்கமா எப்படியா போட்டு வைப்பீங்க? யாராவது உட்கார்றதுன்னு எங்க உட்காருவாங்க? இது என்னது? நான் போட போறது ஒரு ட்ரெஸ் எதுக்கு 3? இப்ப எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு புரிய மாட்டேங்குது. எடுங்க இதெல்லாம். இவரோட கையில இருக்கிறது மருதாணின்னு நினைக்கிறேன். சூரியையா, அப்படின்னா கொசுவத்திய ராத்திரி ஏத்தி வச்சது நீங்க தானா? இல்லையே, நடுராத்திரி 2 மணிக்கு நான் ஏன் அங்க வரப்போறேன்? அப்படின்னா நடுராத்திரில இவர்தான் கீழே வந்து இந்த கோயில வச்சிருக்காரு. இவர் மனசுல என்னதான் ஓடிட்டு இருக்க? நான் நல்லா தூங்கணும் தானே நேத்து அப்படி பண்ணிருக்காரு. ஆனா நேரா பார்க்கும்போது திட்டிக்கிட்டே இருக்காரு. என்னாச்சு? போங்க, போய் அலமாரில துணியில எடுத்து வைங்க. போங்க. நேத்து ராத்திரி கீழே ஹாலுக்கு வந்து அந்த கொசுவத்தி ஏத்தி வச்சது நீங்க தானே? என்ன கொசு கடிக்க கூடாதுன்னு தானே வச்சீங்க? சொல்லுங்க. இல்ல, இது இது உங்களோட பிரமை. நான் ஏன் கீழே வரணும்? இல்லங்க, நீங்க போய் சொல்றீங்க. எதுக்குங்க இப்படிலாம் போய் சொல்றீங்க? என்ன, நான் ஏன் போய் சொல்லணும்? எங்க பாருங்க, நேற்று ராத்திரி நான் இதே மெத்தல இங்க தான் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருந்தேன். விடிஞ்சுதான் எந்திரிச்சேன். நீங்க இந்த ரூம்ல வேற இல்லைல்ல, நல்லா நிம்மதியா தூங்கினேன். இல்லங்க, இப்பவும் நீங்க போய் தான் சொல்றீங்க. நேத்து நீங்க தான் கீழே வந்தீங்க. என்ன பேசுறீங்க சந்தியா? நீங்க ராத்திரி ஏதாவது கனவு கண்டிருப்பீங்க. இது நீங்க எடுத்து வைக்கிறீங்க. இதை வெளியே எடுத்து போட்டது நான் தானே, அதனால நானே வைக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு நீங்க என்னோட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? நான் கீழே வரலன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சொல்றது நான் ஏன் ஒத்துக்கணும்? சரி, நீங்க சொல்றது உண்மைன்னா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இங்க பாருங்க, நேத்து ராத்திரி நீங்க கீழே வரலனா உங்க கையில இந்த மருதாணி எப்படி வந்தது? இங்க பாருங்க, உங்க கையில இருக்கிற மருதாணியே எல்லாத்தையும் சொல்லுது. நேத்து நீங்க கீழே வந்தீங்க, அந்த கோயில ஏத்தி வச்சது நீங்க தான். ஆனா அந்த நேரத்துல தெரியாம என் கையில இருந்த மருதாணி உங்க மேல பட்டுடுச்சு.
அதோட அடையாளம் தான் உங்க கையில இருக்கிறது. இப்பவாதான் எனக்கு பதில் சொல்லுங்க. ஏன் ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க? ஒரு பக்கம் என்னடா என்கிட்ட நீங்க சண்டை போடுறீங்க, மாய்க்கு வந்தபடி ஏதோ பேசுறீங்க. ஆனா இன்னொரு பக்கம் யாருக்கும் தெரியாம என் மேல ரொம்ப அக்கறையா இருக்கீங்க. இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க? என் மனசுல உங்க மேல இருக்கிற அபிப்பிராயத்தை ஏன் கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். தயவு செஞ்சு சொல்லுங்க, ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? உங்க மனசுல என்னதான் இருக்கு? நம்ம வீட்ல இந்த விசேஷமான பூஜை ஆரம்பிச்சதுல இருந்தே நீங்க என்கிட்ட ஒரு மாதிரியா நடந்துக்கிறீங்க. நீங்க எப்படி என்கிட்ட நடந்துக்கிட்டாலும் சரி, இதெல்லாம் உண்மை இல்ல, பொய்ங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. தயவு செஞ்சு சொல்லுங்க, எனக்கு என்கிட்ட நீங்க இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஏன் இப்படி பொய்க்கு மேல பொய் சொல்றீங்க? பதில் சொல்லுங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. போதும், நிறுத்துங்க. என்ன உங்க விஷயத்துக்கு பேசிட்டே போறீங்க? ஏதோ ஒரு விஷயத்தை எங்கேயோ கொண்டு போறீங்களே. ஒரே நிமிஷத்துல என்ன குற்றவாளி ஆக்கிட்டீங்கல்ல. மருதாணி ஒண்ணு நீங்க மட்டும் போட்டுக்கல, கீழே போய் பாருங்க, அம்மா கூட போட்டிருக்காங்க. அம்மா கையில இருந்த மருதாணி என் கையில ஓட்டிருக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த மருதாணி மேல என்ன உங்க பேர் எழுதியிருக்கா? என்ன இப்படி இருக்கீங்க நீங்க? தயவு செஞ்சு சொல்லுங்க. சரி வாங்க, போய் அத்தை கையில இருக்கிற மருதாணியை பார்க்கலாம். வாங்க போலாம். எல்லா விஷயத்தையும் விசாரணை பண்ணி தான் நீங்க முடிவு எடுப்பீங்களா? எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. சீக்கிரமா ரெடி ஆயிட்டு நீங்க கீழே வர பாருங்க. எல்லாத்தையும் பிரச்சனை பண்ணிட்டேன். என்னப்பா அது? எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. முதல் முறையா நம்ம பிள்ளையார் தெருவுக்கு இவ்வளவு பெரிய ஆள் வராரு. படத்துல நடிச்சிருக்க மிகப்பெரிய ஹீரோப்பா ஆமீர் கான். ஆமீர் கான் இங்க வர போறாரு. அண்ணே, மீசைக்கு டை போட்டுக்கோங்க, அப்பதான் அடுத்த படத்துல உங்களுக்கு ஏதாவது சான்ஸ் கொடுப்பாரு. பீஸ் இருக்கிறதுனால தான் படத்துல சான்ஸ் கிடைக்குதுன்னா பொம்பளைக்கு கூட பீஸ் வளர்ப்பாங்க. ஆமீர் கான் நம்ம ஏரியாவுக்கு வராரா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அட மீனானி, என்ன பாருங்க, நான் அழகா இருக்கேன்ல? இந்த Dress எனக்கு பொருத்தமா இருக்குல்ல? உன்னை பார்த்தா வானத்துல இருக்கிற நிலா வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. சரி, நான் எப்படி இருக்கேன்னு என்னை பார்த்து சொல்லு. இப்படி திரும்புங்க. அண்ணி, நான் ஒண்ணு சொல்லவா? இன்னைக்கு நிறைய நகை போட்டிருக்கீங்க. தூரத்துல இருந்து உங்களை யாராவது பார்த்தாலோ நகை கடையே தெருக்கு வந்துச்சுன்னு நினைச்சிடுவாங்க. கொஞ்சம் பக்கத்துல போனீங்கன்னா உருண்டு வர மாதிரி இருக்கும். தப்பா நினைக்காதீங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தயவு செஞ்சு சொல்லு சோட்டு. நல்லா பாரு, இது என்னோட புது Dress. இந்த Dressல அவர் என்ன பார்த்தா அவருக்கு என்ன கண்டிப்பா பிடிக்கும்ல? வானத்துல இருந்து இறங்கி வந்த அழகான தேவதை மாதிரி இருக்கேன்ல? வானத்துல இருந்து வந்த தேவதை மாதிரி இல்ல, ஆனா வானத்துல இருந்து கீழே விழுந்து நெளிஞ்சு கோணமானலான நட்சத்திரம் மாதிரி இருக்கீங்க. என்ன என்ன பார்த்தா உன் கண்ணுக்கு எப்படி தெரியுது? எப்ப பார்த்தாலும் ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இன்னைக்கு நான் ரொம்ப அழகா இருக்கேன்னு எனக்கே தெரியும். எனக்கு யார் கண்ணும் படக்கூடாது. ஏ கஸ்தூரி, பேசி முடிச்சிட்டியா? ஆமா. என்ன எல்லாரும் வெட்டியா நின்னு பேசிட்டு இருக்கீங்க? எந்த ஒரு மகாராஜா இப்ப இங்க வந்துகிட்டு இருக்காரு? அவரை வரவேற்கிறதுக்காக எல்லாரும் அலங்காரம் பண்றத பத்தி ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க? அம்மா, அது என்ன நான் சொல்றேன். அம்மா, அவரு சினிமால பெரிய ஹீரோமா, ஆமீர் கான். அவர் இன்னைக்கு நம்ம பிள்ளையார் தெருவுக்கு வராருமா. அப்படி இந்த பிள்ளையார் தெருவுல என்னதான் நடக்க போகுதுப்பா? அவ்வளவு பெரிய ஹீரோ ஏன் இங்க வர போறாரு? பிள்ளையார் வீதியே பிரத்யேகமானது. யாராவது அவர்கிட்ட போய் சொல்லிருப்பாங்க, உலகத்துல இருக்கிறவங்க யாரும் சரியில்லை, குடும்பத்தை நல்லா பாத்துக்கிற நீங்க இருக்கிறதா சொல்லிருப்பாங்க. அதுதான் உன்னை பார்க்கணும்னு கிளம்பி வந்திருப்பாரு. அம்மா, அவர் 2 காரணத்துக்காக இங்க வராருமா. முதல் காரணம், நம்ம தெருவில் நடக்கிற பூஜையை பத்தி அவர் தெரிஞ்சுக்கணுமா. இந்த மாதிரி விஷயம் அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் நடிச்ச ஒரு புது நிகழ்ச்சி டிவில வரப்போதாமா. அது பேர் கூட சத்தியமேவ ஜெயதே. அத பத்தி அப்படியே ஒரு சின்ன பிரச்சாரம். இது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம்தான். படத்துல நடிக்கிற அவ்வளவு பெரிய ஹீரோ நம்ம சடங்கு சம்பிரதாயத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாரே. இதத்தான் பெரியவங்க சொல்வாங்க, ஒரு மனுஷன் எவ்வளவு பெருசானாலும் சரி சம்பிரதாயத்தை மட்டும் மறக்கவே கூடாதுன்னு. கண்டிப்பா அவரை நானும் பார்க்கணும். ஆமாங்க. என்ன? நான் பார்க்க அழகா இருக்கேன்ல?
எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் நான் அழகா இருக்கனா இல்லையான்னு என்கிட்ட கேட்டிருக்க சரோஜா. சொல்ல போனா எப்பவுமே நீ இது மாதிரி என்கிட்ட கேப்பன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. அம்மா, நம்ம வீட்டுக்கு யார் வராங்க தெரியுமா? என்ன ஆச்சு? அமீர் கான் வர போறாரு. அமீர் கான் வந்துட்டாரா? என்ன இன்னும் எல்லாரும் எங்கேயும் நிக்கிறீங்க? அமீர் கான் வர போறாரு. வாங்க வாங்க வாங்க. நான் லைன்ல பின்னாடி நிக்க வேண்டியதுதானா? Surprise.